வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டினா த செல்லார் 2 தான். ஏம்மா என்னங்க இது, ஃபஸ்ட்டு அந்த கிராணி 1ல் வர கிளவி பயமுறுத்துது. இது வந்து ஸ்லெண்டினா சீரீஸோட கேமுங்க. அதான் ஸ்லெண்டினாக்குன்னு தனியாக ஒரு கேரக்டருக்கான பேஸ் கேம் தான் இது. எத்தனாவது கேம்லாம் தெரியாது. நம்ம வந்து போன வருஷம் வந்து ஒரு 4 கேம் ஸ்லெண்டினா அதை முடித்தோம். இப்போது மீதி 6 கேமே முடிக்கிறோம். பார்த்தா மொத்தம் 10 கேம் இருக்குது. என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஐயோ ரொம்ப பயமுறுத்துறானுங்களே. டே பயமுறுத்தாதுங்கடா. இது வந்து மேப்பு சரியான பெருசு. இந்த 8 புக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. சரியான பெருசு. ஒன்று எங்கெங்கேயும் மூலையில் தான் வச்சுருப்பானுங்க. அவ்வளோ ஈஸியாக டே சி போண்டா ஓய். ஐயோயோ என்னங்க இப்படி அடிக்குது. எம்மா அது வாயை கிட்ட எடுத்துன்னு போயிடுச்சுங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய மேப்பை நான் அப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன டோர் ஓப்பன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம். சரி, லைட்டாக சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குங்க. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய மேப்புன்னு. அதாங்க ஒவ்வொரு வாட்டி சென்சிட்டிவிட்டி ஏறிடுச்சு அது பாட்டுன்னு. சரி ஓகே, இப்போதைக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே போவோங்க. ஆனால் நீங்கள்லாம் கேம் பண்ணால் சென்சிட்டிவிட்டி வைக்கணும். ஏன்னா போண்டா வைக்கிட்ட சென்சிட்டிவ் வைக்கும்போதும் கேம் வந்து ரொம்ப ஆடுங்க. அதான் ஃபோன் ஸ்பீடாக இது பண்ணிடலாம். நான் சென்சிட்டிவிட்டி கம்மியானா தான் என்னால் ஆட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஃபோன் ஹேங் ஆகிடும். சரி ஓகே, ஒரு புக்கு அது கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்தாங்க ஒரு புக்கோடு தராமல் இப்படி பண்ணுறானுங்க. அட பாருங்களா, ஃபஸ்ட்டு எப்படி தேட விட்டானுங்களே. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் ஒரு இடத்தையும். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த நீட்டை முடிச்சிட்டோம். நான் அது வந்து எடிட்டிங்கில் காமிக்கிறேன். ஓகே, இந்த நீட்டை முடிச்சிட்டோமா? அங்கே ஒரு வழி இருக்குங்க. அந்த டோரை மட்டும் அப்படியே முடிச்சிட்டோன்னா அந்த நீட்டு முடிஞ்சுது. அதனால தான் இப்போ போயின்னுக்குறோம். இங்கே ஒரு டோரை ஓப்பன் பண்ண முடியாது. என்னடா இது, என்னங்க இது ஓப்பன் பண்ண முடியுது ஆனால் ஒன்றுமே இல்லை உள்ள. சரி ஓகே, சீக்கிரம் தம்பி. ஓகேங்க. ஏச்சி ஐயோ இது வேறு பார்த்துச்சுங்க. இது சிலேருந்து நான் சைல்டுங்க. இதனாலே இப்போ நம்ம மேப்பை தொலைச்சிட்டோன்னு நினைக்கிறேங்க. அதான் அந்த நம்ம இப்போதைக்குன்னு ஒரு பிளான் போட்டு வந்திருந்தோம், அதுவே தொலைச்சிட்டோம். என்னங்க அது போயிடுச்சு. ஏம்மா என்னங்க இது இவ்வளோ வேகமாக போகுது? இந்த சைடு போயிடக்கூடாது. இந்த சைடு போகலாங்க. நல்லது, நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். இங்கே என்னடா இருக்குது? இல்லைங்க திறக்கவே இல்லையே. எங்கே அந்த சைல்டு திறந்துருக்குங்க. இதெல்லாம் அடா சைல்டு. ஐயோ இது வேறு பார்த்துருச்சு நம்மள. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இல்லைங்க இந்த சைடு போனாலே ஷார்ட் ரூட் தான். இப்படியே போயிடும். என்னடா எவ்வளோ இது. ஐயோ எங்கே நம்ம போட்ட பிளான் எல்லாமே போயிடுச்சு இந்த ஒரு சைல்டால். எட்ரா இந்த ஒரு சைல்டெல்லாம் நம்ம போட்ட எல்லா பிளானும் டே போண்டா வைக்கு வழி விடு. ஓகேங்க, இந்த ஒரு பிளானால் இந்த சைல்டால் எல்லா பிளானுமே போயிடுச்சு. சரி ஓகே, இந்த சைடு போவோம். இங்கே தான் கொடுப்பானுங்களா? என்னங்க இது சுரங்கப்பாதையாக போயின்னு இருக்கே தவிர எதுவுமே கிடைக்கல அதுக்கு. டே இந்த கிளவி வேறு பார்த்துருச்சுங்க. ஐயோ முட்டை சந்து டே வழி விட்டுரு கிளவி. அப்பா ஓகேங்க. ஏன்னா எப்பவுமே இந்த கேமில் முட்டை சந்தில் மட்டும் மாட்டுக்காதீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள கீழ்ச்சியை முடிச்சு விட்றோம். அதனால தான் சொல்கிறேன் முட்டை சந்தில் போகாதீங்கன்னு. இது வரைக்கும் நமக்கு ஒரு புக் வச்சா பாடே இல்லை. சரி ஓகே, இந்த சைடு போவோம். இதுக்கு மேலே தருவானுங்க. இது வந்து அந்த இடமா தான் நிறைய தருவானுங்க. சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஓகேங்க, இங்கே ஸ்ட்ரைட்டாக போனதுக்கு ஒரே ஒரு டோர் இருக்குது. எதாவது கொடுங்கடா. என்னங்க இது கீயே தரானுங்க. 2 கீ இதோட நமக்கு போண்டா வை. என்னங்க இது இப்படி அடிக்குது. அதோட கேம் நான் இருக்கும். ஆனால் அது கூட ஸ்க்ரீனே ஃபுல்லாக ரெட் ஆக்கி விட்டுருச்சு. சரி ஓகே, இங்கே தான் இருக்காடா. கொடுத்தா கீக்கு ஒர்த்தாக கொடுத்துட்டானுங்க. எப்போவுமே இந்த கீ யூஸ் பண்ண தரமாட்டானுங்க. இந்த வாட்டி ஏதோ அதிசயமாக கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, சீக்கிரம் தம்பி. இங்கே ஒரு டோர் இருக்குங்க, இதையும் ஓப்பன் பண்ணுவோம். என்னடா இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இந்த சைடு அப்படியே ஃபுல் ஸ்ட்ரைட்டுக்கு போயிட்டே இருப்போங்க. ஐயோ நான் எங்கெங்கேயோ போயின்னுக்கிறேன். இப்போதைக்கு பார்க்குற எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி போக வேண்டியது தாங்க. இங்கே சார் கடா என்னங்க இது ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, சீக்கிரம் போட தம்பி. சீக்கிரம் தம்பி. ஓகேங்க, இப்படி போனால் இது வந்த இடம். எங்கள் என்ட்ரன்ஸுங்க அது இதோ இந்த சைடு போவோம். என்னடா இது? ஓகே, இங்கே தான் இருக்குது. டே ஏன்டா இப்படி படுத்துறீங்க? டே அப்பா ஸ்லெண்டினாவால் இங்கே இந்த கீயை பார்த்தேங்க. இந்த சைடு அது ஸ்க்ரீன் ஆட்டும்போது தான் அது கீயை பார்த்தேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 கீ அப்படியே இருக்குது. ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. சரி ஓகே, சீக்கிரம் படு தம்பி. வேறு எங்கேயோ புக்கு கிடைக்குதான்னு பார்க்கணுங்க. எப்பா எவ்வளோ பெரிய பாதானோ. இங்கே ஒரே ஒரு டோர் இருக்குங்க, இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் த டோர். என்னங்க இது ஒன்றுமே இல்லை. இந்த சைடு ஒன்று இருக்குங்க. இதை கொடுங்கடா. டே என்னங்க இது ஒன்றும் தர மாட்டுறானுங்க. ஒரே ஒரு புக்காக கொடுத்துட்டு நம்மளை ரொம்ப அலைய விட்றானுங்களே. இந்தாங்க, இது இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. ஆனால் ஒரு புக்கு இல்லை. அது நினச்சாதான் எனக்கு சோகமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய இடம்
ஒரு புக் கொடுக்கறதுக்கு என்னடா உங்களுக்கு டேய் நான் கேட்குறேன். எங்கே இது புது இடம் தான் நினைக்கிறேன். இங்கே டோர்லாம் அதிகமாக இருக்குது, திறக்காதது. ஓகே, சிலது இதுங்களே திறந்து வச்சுருக்கு. அது வேறு இது நாங்கள் டோர் தானாக திறக்குது மூடுது. ஏய் அப்பா ஓகேங்க, இங்கே தான் இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னடா டே எதாவது கொடுங்கடா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க எங்களை? எதாவது கொடுங்கடா டே தம்பி. என்னங்க இது? ஒன்றுமே இல்லை இந்த சைடு. சரி ஓகே, இது வந்து இது என்ட்ரன்ஸில் அடா பாருங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்ன என்ட்ரன்ஸ்க்கே வர வச்சிட்டானுங்க. சரி ஓகே, அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோங்க. ஓகே, இங்கே எதாவது கிடைக்கணும். ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, கடைசியாக ஒரு டோரு. கீ யூஸ் பண்ணிட்டேன்னா சுத்தம், கீ யூஸ் பண்ணது தரமாட்டானுங்க எதுவும். என்னடா இது நினச்சேங்க, ஒன்றும் தரமாட்டானுங்க இவனுங்க. ஒரு கீ தான் வேஸ்ட்டாக போச்சு இதுக்கு. சரி இங்கே ஒரு டோர் இருக்குது. இங்கே கீ தானா? இல்லைங்க, கீ இல்லை. கீ இல்லாத ரூம்லேயே புக்கு தரானுங்க. கீ இருக்கிற ரூமுக்கு ஏன்டா? இந்த சைடும் பார்த்துக்கணும், சில டைம் இருக்கும். கீ இருக்கிற ரூமுக்கு தரவே மாட்டானுங்க. அதுதான் ஏதோ அன்றைக்கி மட்டும் அதிசயமாக குத்துட்டானுங்க ஒரு புக்கு. அதனால தான் நான் ரொம்ப ஆச்சரியப்படல ஃபஸ்ட்டு புக் குத்துறதுக்கு. ஓகே, இது நம்ம வந்துட்டோம். அதனால் சுற்றி ஐயோ அம்மா ஜஸ்ட்டுங்க என்னத்துக்கு நம்மளை காலி பண்ணியிருக்கோம். ஏன்டா கொஞ்சம் அசர்னா கூட இப்படி அடிக்குதுங்க. 3 பேருங்க 1v3 பண்ணினக்குறை பண்ணம்மா. சரி ஓகே, இந்த சைடு போவோம். இப்போதைக்கு அந்த கிளவியும் காணும், அந்த சைல்டும் காணும். பலூன் பண்ணையன் அம்மா, அவன் தலை அடகு வச்சாலே 2 கிலோ இருக்கும் பாருங்க, அந்தளவுக்கு இருக்கும் அவன் தலை பெருசாக. சரி ஓகே, என்னடா இது சுத்த விட்றாருங்க, ஒரு ரூம் இல்லை. டே என்னடா இது பழக்கம் எங்க அது பின்னாடி பார்த்தீங்களா? பறக்கும் கிளவிங்க இது. என்னடா இது கருமம், பறந்துலாம் அடிக்குதுங்க எல்லாம். அட பாவீங்களாடே, என்னடா இது? சரி ஓகே, இந்த ரூம் தாங்க ரொம்ப மோஸ்ட்டு கெத்தான ரூமு. இங்கே எதாவது கொடுப்பானுங்கன்னு சம நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சொல்லலை, இது வந்து ஸ்லெண்டின் அவ்வளோ ரூமுங்க. அதனால தான் எதுவும் கொடுக்காம விடவே மாட்டானுங்க. அதனால தான் அவ்வளோ சொன்னேன், மோஸ்ட் அவைட்டட் ரூமு. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம இருக்கிறது ரொம்ப டேஞ்சரும் கூட. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் ஓடினோம். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கலரில் செண்டி நான். ஏன்னா அதோட ரூம்னால சீக்கிரம் அந்த ரூம்லனால அங்கே ஏதோ சுற்றி நிற்கும். ஆனால் நம்மளை சீக்கிரம் அடிக்க பார்க்கும், அதனால தான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்த வழி மாதிரியே போவோம் இந்த சைடு. அதெல்லாம் அங்கே பறக்கும் கிளவி, பறந்துங்கன்னே அடிக்குமா? அம்மா பயந்துட்டேங்க அது. சரி ஓகே, இந்த சைடு போனாங்க. ரைட் சைடா லெஃப்ட் சைடா? லெஃப்ட் சைடே போவோம். சரி இதை கொடுங்கடா. என்னங்க அது? ஒன்றுமே இல்லை, இந்த சைடே போவோங்க. கைக்கு வந்தபடி போயின்னே இருக்க வேண்டியது தான். என்னடா இது? இங்கே வந்தாங்க. டே இந்த போண்டா வேறு நாங்கள் இது ஒரு செகண்டில் ஸ்க்ரீனே ரெட்டாக்கிடுச்சு. அம்மா ஏன்னா அதோட கேமுக்கு ரொம்ப பவர் அதிகமாக கொடுத்துருக்கானுங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. சரியான பவருங்க இதோட கேமுக்கு. எப்படி தந்துருக்கானுங்க பாருங்களேன். அம்மா 2 செகண்டில் ஸ்க்ரீன் வெளியாயிடுச்சு. இது கிராணி 3லலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஐயோ இது வேறு வந்துருச்சுங்க. டே இப்போ தாண்டா இங்கே புதிய இடம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நான் விடுறா. டே தம்பி விடுறா தம்பி. அம்மா இவனே இப்படி பண்ணுறான். எதை கொடுங்கடா டே. எதுவும் கொடுக்க மாட்டேறாங்க. அம்மா இதுலாம் வெளித்தனமாக தேடு. நம்ம பின்னாடி வருதுங்க. இங்கே பார்க்கவும் நல்லாவே இல்லை. பலூன் நான் ஓடுறேன் இங்கே. சரி ஓகேங்க, இங்கே என்னடா இருக்குது? இங்கே புது இடம் மாதிரி இருக்குது. அங்கே வேறு கீ இருக்குது. எட்ரா தம்பி கீயா? எட்ரா. ஓகே வச்சாச்சு. ஐயோ இவன் வேறு வரானே. ஏதா கொடுங்கடா. புக்கு அடா பாவீங்களா டேய். 1v2 பண்ணி என்னை முடிச்சு விட்டானுங்க. டே சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போதைக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு 3 இது எடுத்துட்டேன் புக்கு திருப்பி. அம்மா டேய் இப்போன்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி இந்த சைல்டு நம்மளே சுற்றின்னு இருக்குங்க. அங்கே வர ஒரு கீயை பார்த்தேன், அது வரை எடுக்கவே விட மாட்டேங்குது இந்த சைல்டு. டே விட்டுறா தம்பி. இப்போன்னு பார்த்தா அங்கே வேறு ஆகுதுங்க. இப்போ ரொம்ப நேரம் இந்த சவுண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளவி வேறு வந்துடும். அந்த கிளவி வந்தால் நமக்கு ரொம்ப தொல்லை. சீக்கிரம் ஓடு தம்பி. அவள் தான். இப்போ நம்ம இந்த சைடு ஓடுவோம், இங்கே தான் தருவானுங்க. ஓகே, இந்த சைடு போகலாம்டா தம்பி. இந்த வாட்டி விட மாட்டேங்க. டபுள் அட்டாக் பண்ணி நம்மளை காலி பண்ணிடுச்சு. ரொம்ப மோசம். ஆனால் அது சத்தியமாக நான் நினச்சே பார்க்கணுங்க. டப்புன்னு நம்மளே வச்சிட்டானுங்க. இந்த வாட்டி விடவே கூடாது, விடாமுயற்சியோட முடிச்சுன்னா. சரி இங்கே என்னடா இருக்குது? டே எதாவது கொடுங்கடா. நாங்கள் எது ஒன்றும் தரமாட்டோன்னு வந்ததுக்கு ஒரு கீ கச்சுது. ஓகே, இந்த சைடு போவோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3 கீ 3 புக்கு கரெக்டாக இருக்குது. ஏதோ என்னை பார்த்துருச்சுங்க, யாருன்னே தெரிலங்க. பின்னாடியே வருது. யார் என்ன பார்த்தது? இது வேறு இந்த ஸ்லெண்டினா வேறு ரொம்ப வந்துங்க. யார் பார்த்தான்னு தெரில. ஈஸினாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால்
அது கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஈஸி மூடு மாறிடுது அப்படியே. சரி ஓகே, இந்த சைடு எதாவது இருக்காடா டே, எதாவது கொடுங்கடா டே டே. இது வேறு என்னங்க இப்படி பயமுறுத்துது, இதாலே நான் காலி ஆகிடணும். இதால் தாங்க அன்றைக்கி திடீர்னு சைல்டு வர இது வர சும்மா 2 பேரும் அம்மாவும் பையனும் என்னை சேர்ந்து வச்சிட்டானுங்க. இந்த வாட்டி விட மாட்டேன். ஓகே, இந்த வாட்டி அம்மா புள்ள எல்லாம் பேத்தியிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லோரையும் முடிக்கணும். சரி ஓகே தம்பி, இதாக இருக்காடா. என்னடா டே கீயை குத்துனே இருந்தால் எப்பட்றா நான் ஜெயிப்பேன். 3 கீக்கு 3 புக்கு திருப்பி இருக்குது. அதே மாதிரி கீ வருது போகுது. என்னங்க இது கதை. சரி இந்த சைடு போவோம். இங்கே ஒரே ஒரு டோர் தான் இருக்குது. ஓப்பன் த டோர். இங்கே என்னடா இருக்குது? அடா பாவீங்களா, ஒன்றுமே தரலங்க. டே போண்டா வை, இங்கே ரொம்ப பயமுறுத்துதுங்க இங்கே. சரி ஓகே, இங்கே என்னடா இருக்குது? என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது. எங்கே இந்த இடத்த மறக்கவே மாட்டேன். இங்கே தான் நம்ம தோற்றே போனோம். இந்த இடம் தான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இடம் தான். இங்கே ஒரு புக்கு எடுக்க அதுக்குள்ளே அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நம்மளை போட்டானுங்க. இந்த வாட்டி அதை விடவே மாட்டேன். இதுக்கு இந்த இடமா என்னன்னு தெரிலங்க அண்ணா சரியா. இதுக்கு அங்கே ஒரு 4வது புக்கு. அப்பா வந்ததுக்கு 4வது புக்கு கொடுத்துட்டானுங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறது? இப்போ மேப்பில் பார்ப்போம் எங்கே இருக்கிறோன்னு. இங்கே இருக்கிறோம் ஃப்ரெண்டு. இப்படி போனால் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுனால நம்ம வேறு சைடு போவோம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஓப்பன் பண்ண டோராக இருக்கும். அதனால் இப்போதைக்கு சீக்கிரம் போட தம்பி, சீக்கிரம் டே. இன்னும் மீதி 4 புக்கு எங்கே அலைய விட போகிறானுங்களோ அதுதான் எனக்கு தெரில. எனக்கு எதுவும் பார்த்தா மாதிரியே இருக்குங்க. அந்த பிஜிஎம் மாதிரி ஓடுது, அலாரம் மாதிரி. பார்த்துட்டா ஒரு அலாரம் மாதிரி ஓடும், அது மாதிரியே இருக்குது. என்னன்னு தெரில, ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சரி ஓகே, இந்த டோரில் நிறைய இருக்குங்க. என்னடா இருக்குது? எப்பா 2 லைப்ரரி மாதிரி வச்சுன்னு ஒரு புக்கு கூட இல்லைங்க. என்னங்க இது, ஒரு கீ யூஸ் பண்ணிட்டோம். போடு தக்காளி. ஒரு கீ யூஸ் பண்ணதுக்கு பிரயோஜனமாக கொடுத்துட்டானுங்க ஒரு கீயை. இது ஆமாம்மா ஓகேங்க, ஒரு கீ யூஸ் பண்ணதுனால ஒரு புக்கு கொடுத்துட்டானுங்க. வாய் வர வளருது, என்னன்னு தெரில. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் வழி இருக்கா? சரி போவோம், பார்த்துக்கலாம். என்னங்க இது போயிட்டே இருக்கு. இது வந்த மாதிரி அந்த வி ஷேப் தாங்க போகணுமே எனக்கு. அந்த வி ஷேப் போயிட்டாச்சுங்க. அந்த என்னடா வி ஷேப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பாதை மாதிரி பிரியும் வி மாதிரி. அங்கே நிறைய பறக்கும் கேள்வி பாருங்கள், இப்படி அடிக்குது. பறக்கும் கேள்வி ப்ளஸ்ஸு ஸ்லண்டினா. இதுக்கு மேலே ஒரு அடி அடித்தாலும் நம்ம காலி. அதனால் இப்படியே சுற்றினே இருக்க வேண்டியது தான். ஏன்னா பிகாஸ் நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது வேறு ஸ்லண்டினா வீடு வேறு. சீக்கிரம் ஸ்லண்டினா ரூமு. அப்பா 6வது புக்கு தூக்கியாச்சுங்க. அதனால தான் இன்னும் 2 புக்கு தான். இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும்டா, நான் ஓடிடுவேன்டா டே. ஆனால் ஓடுறது கூட பெரிய விஷயங்க. எங்கள் மேப்பில் ரொம்ப பெரிய மேப் இது. எங்கே வேறு 2 புக்கு வச்சுருப்பானுன்னு தெரில. சரி ஓகே, மறக்காம வீடியோ பார்த்துருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சரி ஓகே, இந்த சைடு போட தம்பி. ஓகே, அப்படி இந்த சைடு இங்கே ஏதோ டோர் ஓப்பனில் இருக்குங்க. இல்லைங்க, ஓப்பனில் இல்லை, புது டோர் தான். ஓப்பன் த டோர். என்னடா டே கீ கொடுத்ததுக்கு எதாவது நல்லதாக கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஒன்றும் தரலங்க. இதுக்காவது கீயா என்னன்னு தெரில. ஓகேங்க, கீ இல்லை. ஏதோ கொடுங்கடா ப்ளீஸ்டா, கொடுங்கடா டே. புது இடம்டா டே, ப்ளீஸ் டே போண்டாவாய் வேறு. ஐயோ, நம்மள வேறு இப்படி பயமுறுத்துதுங்க இந்த போண்டாவாய். சரி ஓகே. ஐயோ, இந்த கிளவியை வேறு பார்த்துட்டேன். என்னங்க இது வந்த ஸ்பீடுக்கு யூட்டன் ஆச்சுன்னு போயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று. நம்ம இந்த சைடு போவோம். இங்கே என்னடா இருக்குது? என்னங்க இது, அந்த கிளவி வேறு பின்னாடியே வருதுங்க. டே என்னடா தொல்லை இது. ஐயோ கிளவி, வெயிட் பண்ணு. எங்க பின்னாடி இதுங்க. ஐயோ, இந்த கிளம்பு வேறு ஓடுற. டே தம்பி, எங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ரெட் ஆகிடுச்சு. ஐயோ, இதுக்கு மேலே அவள் தான் நம்ம அவுட் ஆகிடும். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் ஓடு. எம்மா 2 செகண்டில் என்னங்க ஸ்க்ரீன் இப்படி ஆச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ணல. ஓகேங்க, எதா கொடுங்கடா. அடா பாவீங்களா, ஒன்றும் தரல இவனுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போதைக்கு நம்மக்கிட்ட 0 கீழே இருக்கிறோம். இதெல்லாம் வந்த இடம். அதனால் இந்த சைடு போவோம். இந்த சைடும் திறந்துட்டோம். அதனால் வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓப்பன் த டோர். என்னங்க இது, ஒன்றுமே இல்லை. இது வேறு சாத்திக்குது. பின்னாடி அம்மா ஏன்டா பார்த்துன்ற மாதிரி இருக்குது. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே. அதாங்க. ஐயோ, இது வேறு. இந்தாங்க, இது 3 பேர் சேர்ந்து செம்மையாக தொல்லை கொடுக்குறானுங்க. சத்தியமாக ஈஸியில் நம்மளால் ஆட முடியலையே. எப்படி தான் இந்த ஹார்ட்லாம் கொடுக்குறானோ. டே தம்பி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போக விடுங்கடா என்ன டே. ஓகேங்க, இங்கே இதாக இருக்கா? இந்தாங்க, எல்லாம் திறந்த இடம் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வேறு எங்கேயாவது தான் போனோம். 2 புக்கு தாண்டா டே தம்பி, 2 புக்கு தாண்டா. ரொம்ப அலைய விடாதீங்கடா டே.
நம்ம வந்து ஏற்கனவே அந்த சைடு போயிட்டோம். எப்படா போகணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில, அப்படி இல்லைனா நான் பாஸ் பண்ணியிருந்தால் எடுத்துருப்பேன். ஓகே, நம்ம இந்த சைடு போவோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இந்த 2 புக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சீக்கிரம் தம்பி இவங்க இதாங்க அந்த வி சொன்னது, இந்த வி அதுதான். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்ன கிடைக்குது? என்னங்க இது இத்தனை வழி டே? என்னங்க இது வேறு எதாவது இருக்கா? இல்லைண்ணா, இது திறந்தாச்சு. என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல 8 புக்கு எப்பட்றா கண்டுபிடிப்பேன்? இப்போதைக்கு நம்ம 6 புக்கு எங்கே? இது வேறு 4 கால் பூச்சி மாதிரி நடக்குது. இதுதான் அவன் பையனா? என்னடா டே, சத்தியமாக ஒரு லாஜிக்கான வாடா. பையன் எப்படிங்க 4 காலில் நடந்துன்னுக்குறான்? சிலந்தி பூச்சி போல். சரி, ஏதோ ஒன்று சீக்கிரம் டே. இதுதாங்க இது. ஐயோ, வந்த இடத்துக்கே வந்துன்னுக்குறோம் நம்ம. இன்னும் ஒரு புக் கிடச்சா பாடில்ல. எப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி 7வது புக்கு எடுத்தாச்சு. இதில் சீட்டிங் டே 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 தம்பி. இதுங்க 7வது புக் எடுத்தாச்சுன்னு பாஸ் பண்ணி திருப்பி காமிக்கிறேன். அதுக்குள்ளே இதுங்க 2ம் செஞ்சு நம்மளை முடிச்சு விட்டுருச்சுங்க. டே சத்தியமாக எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிவெஞ்சு தருவேன். ஸோ இந்த வீடியோ பற்றி இந்த மறக்க வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு இதோட ரிவெஞ்சு பாட்டை உடனே போடுவேன். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.